பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஆமாண்டவரே, இந்த 3 நாள் கூட்டமும் நாங்கள் இன்னும் உம்மை நெருங்கி நெருங்கி சேர எங்களோடு இடைப்படுவீராக. இந்த கூட்டங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் சத்தமா ஒரு இல்லையே சொல்லலாமா? சிலர்லாம் வேதனையோட கவலையோடு இருக்கிறது மாதிரியே தெரியுது. நான் அப்போவே சொன்னேன், ஃபோட்டோலாம் போடாதீங்க மாஸ்டர். ஃபோட்டோவை பார்த்துட்டு வர்ற ஆட்களும் இருக்கிறாங்கல்ல. அதனால தான் சிலர் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன காரணம், முதல்ல வேற ஒருத்தர் ஃபோட்டோவில் இருந்துச்சு, இவர் ஃபோட்டோ நடுவில் இருந்துச்சு, நாளைக்கு லீவு போடலாம் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி உங்கள் முகங்கள் தெரிகிறத பார்க்குறோம். யாரா இவன் புதுசாக வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சிலர் குருன்னு பார்க்குறது மாதிரியே இருக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் நீங்கள் பழக்கப்பட்ட முகங்களாக எனக்கு தெரிகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நல்ல தலைப்புகளோடு கூட எப்படியாகிலும் நம்முடைய சபை ஜனங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் மாறுபட வேண்டும், வேறுபட வேண்டும், தேவனுக்கு பிரியமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாஸ்டர் எடுக்கிற முயற்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, நேரத்திற்கு தகுந்தாற் போல நான் பேச வேண்டும். அதனால் எவ்வளவு வேகமாக, எவ்வளவு சுருக்கமாக, எவ்வளவு அதிகமாக பேச வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் சுருக்கமாக உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் எல்லா காரியங்களையும் பேசும் பொழுது நம்ம ஜனங்கள் என்ன நினைத்துக்கிறோன்னா, பாஸ்டர் எனக்கே பேசுகிறார் அப்படின்னு ஆராதனை முடிஞ்சோன்னா கூட்டம் கூட்டமாக கூடி 4 பேர் கூடி பேசுகிறத, பாஸ்டர் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, கவனிச்சியா, உன்னைத்தான், நம்மளைத்தான் அப்படின்னு நமக்கே பேசுகிறாரு, குறி வச்சே பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேசாமல் வேறு யாருக்கு பேசுறது? பிரசங்கம் யாருக்கு தான் இன்னைக்கு? யாருக்கு தான்? உங்களுக்கு தான். இல்லாமல் உங்களுக்கு இல்லாமல் ரோட்டில் போகிறவங்களுக்கு பிரசங்கம் சிலர் பேசுவாங்க, ஏன்னா நமக்கே பேசுகிறாரு, எனக்கே என்னைவே குத்தியே பேசுகிறாரு. எங்கே வந்து முதுகலை குத்துறது? சரி, எடுத்து வேதத்தை நாம் திறந்து வாசிப்போம். ஒரு காரியத்தை மையமாக வைத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நம் ஆண்டவரை போல இந்த உலகத்தில் பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாமே நம்புறது மாதிரியே தான் இருக்குது. அல்லேலூயா. நம்பாத மாதிரி ஒரு கட்டுக்கதைகளோ அப்படி உருவாக்கப்பட்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அவர் பூரணம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அந்த ஆண்டவர் மனிதனை படைத்து
என்ன செய்தார் என்று சொல்லி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் கொஞ்சம் வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கேட்டார்கள், விலகி ஒளிந்து கொண்டார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவு காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவனோடு கூட இணைந்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவனோட உறவாடணும், அவனோட பேசணும் சொல்லி தான் ஆண்டவர் இறங்கி வர்றாரு. வரும் பொழுது இங்கே நடந்த காரியம் ஒரு பாவத்தின் நிமித்தமாக, ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக இப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்மளோடு கூட ஆண்டவர் இடைப்படணும், நம்மோடு கூட பேசணும், அவர் நம்மோடு கூட நேரம் செலவிடணும் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்றோம், தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். கொர்நேலி என்கிறதான ஒரு மனுஷனை நம்ம தெரியும், அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில். அவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது பிரத்யட்சமாக ஒரு தரிசனம் காண்கிறார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு தெளிவாக போதிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் பேசுகிறது போல ஆண்டவர் அந்த மனுஷனோட பேசுகிறாரு. நீ இப்படி செய்யணும், இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு ஆட்கள் அனுப்பு, இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் இன்னாரு, அவனை கூட்டிகிட்டு வா, நீ என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் அவர் சொல்லுவாருன்னு சொல்லி தெளிவாக பேசுகிறார். பிரத்யட்சமான தரிசனம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்டதான தரிசனங்கள் இருக்குதா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக தான். எப்படி ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால தேவனை விட்டு விலகி போனார்களோ, இன்னைக்கும் நம்ம சில காரியத்தின் நிமித்தமாய் தேவனை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். அதை நாம் அறிந்து கொண்டு எதனால தேவனுக்கும் எனக்கும் இடைவெளி வந்தது? சில நேரங்களை நம்ம நினைக்கிறோம், அந்த ஏவாள் நினைச்சிருப்பா, இந்த பழம் தானே, இந்த பழத்தை சாப்பிட்டு அப்படி என்ன ஆயிரப்போகுது, பழம் தானே அப்படிங்கிறது போல அந்த பழம் தான். ஆனால் பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு வரல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. நம்மளும் சில நேரத்தில் நினைக்கிறோம், இதுதானே, இந்த விஷயம் தானே, இந்த காரியம் தானே, அப்படி இது தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரிவினை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பாவம் தேவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்டதான பிரிவை, எப்படிப்பட்டதான இடைவெளியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59ஆவது அதிகாரம் வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்ம இடத்துல பாவம் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபத்தை கேட்க கூடாத அளவுக்கு, ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு அந்த பாவம் ஒரு தடையாக நிற்குது. அந்த தடையெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் ரத்தம் சிந்தினார், அது எல்லாவற்றையும் திரையாக இருந்ததை நடுச்சுவரையெல்லாம் தகர்த்தார் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் காலம் முழுவதும் தேவனை விட்டு பிரிந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதில்ல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பாவமாக தவறாய் காணப்படுகிற தேவனுடைய பார்வையில் அதை அறிந்து கொண்டு அதனுடைய விளைவுகள் எப்படியாக இருக்கும் அதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விடுதலை பெற என்ன, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு நாளைக்கு வராம விட்டீங்கன்னா போச்சு. இன்னைக்கு நான் ஒரு பகுதி மட்டும்தான் பேச போறேன். இன்னைக்கு இந்த தலைப்பினுடைய பிரசங்கம் முடிவடைய போறதா, இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். நாளைக்கு ஒருத்தர் வருவார், என்னிலும் வல்லவர் வருகிறார். அவர் நாளைக்கு அதனுடைய கண்டினியூ பேசுவார். அவரிலும் வல்லவர் ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவார். அவர் பூரணமாக முழுமையாக உங்களுக்கு பேசி உங்களை திருப்தி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாமின்னு சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியங்கள், பாவங்கள் இருக்கும் பொழுது தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது. அப்போ எதெல்லாம் நம்மளை விட்டு பிரிக்குது? இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில எது பாவம் அப்படின்னு சில காரியம் அறிஞ்சிருக்கிறோம், ஆனா அதை செய்யறதில்ல. அதுக்கு ஒப்பனையா இருக்கிற வேறொரு பாவத்தை அந்த பாவத்தை போலவே செய்கிறோம். அதுக்கு இன்னைக்கு சில காரியங்களை உங்களுக்கு முன்னால காட்டும்படியா வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே சாலமோன் சொல்லுகிறத பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு,
அதன் வழியாய் போகாத, அதை விட்டு விலகி கடந்து போ. துன்மார்க்கருடைய பாதையில போகாத, உலகத்தான் வாழ்கிறது போல வாழாத. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, நான் செஞ்ச தப்பா அப்படின்னு ஊரோட ஒத்து போகாத. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து உபதேசத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கும் வெளியே இருக்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா நம்ம கையில் வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாருக்கும் கிடைக்காதது இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இப்படிப்பட்ட வேதத்தை வைத்து கொண்டோம் அவங்களோட நம்ம போட்டி போட்டு, அவங்கெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கல்ல, நான் செய்யக்கூடாதா? அவங்கள பார்த்து நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் நமக்கு வேதம் இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க நமக்கு வேதம் இருக்குது. ஊழியர் இருக்கிறாங்க, சபை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே 23 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும், நம்முடைய வாய் என்ன செய்யணும், நம்முடைய கண் என்ன செய்யணும், நம்முடைய கால் நடைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றா அங்கே அழகாக சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா இருதயம் தான். ஏன்னா எல்லா அசுத்தங்களும் அங்கிருந்து தான் வெளிப்படுதான். ஜீவ ஊற்று அங்கிருந்து தான் புறப்படுது. அதனால இருதயத்தை நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு வண்டிக்கு இன்ஜின் இல்லைன்னா எப்படி அந்த வண்டி ஓடாதோ அது போல நம்முடைய சரீரத்தில் இந்த இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டுமா. அடுத்தது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நம்முடைய வாயில் வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். என் வாய்க்கு காவல் வேண்டவரே, என் உதடுகளின் வார்த்தைகளுக்கு காவல் வையும். இப்படி தான் எங்கள் ஊரில், நிறைய பேசிட்டே போகிறோம், மணிவரை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம், என் உதடுகளுக்கு காவல் வையும். பிரசங்கத்தினுடைய தலைப்பு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அதனால் சொல்கிறேன். என் உதடுகளுக்கு காவல் வையும், இதுதான் பிரசங்க தலைப்பு. உடனே அந்த பையன் எழுதியிருக்கிறான், என் உதடுகளுக்கு காதல் வையும். என்ன எழுதியிருக்கிறான்? என் உதடுகளுக்கு காதல் வையும். எந்த லட்சணத்தில் பிரசங்கம் கேட்குறோம். அதனால கொஞ்சம் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக, உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கேட்டு என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. எப்படி வேணா பேசலாம், எதை வேணா பேசலாம் அப்படின்னு அல்ல. நம்ம பேசுகிற காரியம் ஞானமாக, நம்ம இடத்துல ஞானம் விளங்க நான் பேசணும். ஒவ்வொரு காரியம் இதெல்லாம் மறுபடியும் நான் வருவேன், இப்போ மேலோட்டமாக சொல்லிடுறேன். மூணாவதாக, நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கணுமா? நேரா ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம், எதிர்ப்பாளரை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய கண்ணு நேராக பார்க்கணும். நம்முடைய பார்வை செவ்வையாக இருக்கணும். அங்கே இங்கே மேலே கீழே இன்னைக்கு அப்படி தான் போகுது. இதெல்லாம் தப்பா அப்படிங்கிறது மாதிரி போயிடும். இதை இன்னும் கொஞ்சம் பின்னால் நான் வரேன், வந்து பேசுகிறேன். சரி, அடுத்தது நாலாவதாக, உன் கால்கள் எப்படி இருக்கணுமா? ஆமாம், சீர்தூக்கி பாரு, தீமைக்கு விலகி. நம்முடைய இருதயம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய வாயை பாதுகாத்து கொள்ளணும், நம்முடைய கண்களை பாதுகாத்து கொள்ளணும், நம்முடைய கால்களுடைய நடைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், தேவனை அறிந்திருக்கிறது உண்மைதான், எல்லாம் அறிந்தும் நம்முடைய கிரியைகளினால நம்ம என்ன செய்கிறோமா? தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான். ஆனால் உங்களுடைய கிரியைகளினாலே அவரை, இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அப்படி மறுதலிக்கும் போது தங்களுடைய இருதயத்தின் நினைவினாலே, தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே, கண்களுடைய பார்வையினாலே, கால்களுடைய வழிகளினாலே அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியம் செய்ய 5 விசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. எப்படி? தேவனை அறிந்திருந்தோம் நம்முடைய கிரியைகளினாலே தேவனை மறுதலிக்கிறவளா இருந்து விடக்கூடாது. என்னென்ன கிரியைகளினால நம்ம தேவனை மறுதலிக்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 17வது அதிகாரம், இன்னைக்கு நிறைய வசனங்களை சொல்லுவேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், எல்லாவற்றையும் தெளிவாக பேச நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் நீ இதை எடுத்து தியானிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். லூக்கா 17வது அதிகாரம்
எடுத்துக்கொள்ளுவோம். முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் இடரல் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் வரும், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குவதை பார்க்கிலும், ஆமா, நம்ம மற்றவர்களுக்கு இடையூறா இருப்பதை பார்க்கிலும் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி, ஆமா, தண்ணிக்குள்ள சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறது நலமா இருக்குமா? நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குணாதிசயம் மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. நம்ம 2 கண்ணில் பார்க்குறோம், உலகம் நம்மளை இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? எத்தனை கண்ணில் பார்க்குது? 1000 கண்ணில் பார்க்குது. அப்போ நம்மளுடைய நடக்கை மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸுனால மற்றவங்க இடறக்கூடாது. அவன் என்னையே பார்க்குறான். ஏன் பார்க்குறான்? நம்ம போடுற ட்ரெஸ் ஒழுங்காக போட்டால் ரோட்டில் போகிறவன் பார்ப்பானா? வேதம் சொல்லுகிறது பெண்கள் எப்படிப்பட்ட உடை அணிய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்க்கும்போது அரைகுறை ட்ரெஸ்ஸு, புதுசாக ஃபேஷனாக எந்தெந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வருதோ அதெல்லாம் வேணும். பிள்ளைங்க அடம் பிடிக்குன்னு சொல்லி பெற்றோர்களும் வாங்கி கொடுத்துட்றீங்க. ஆனால் பிள்ளைங்க அதை போட்டுட்டு ரோட்டில் போகும்போது அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான். நாம் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய உடை எப்படி இருக்கணுமா? அந்த புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ பலமான ஆடை அணிகிறாளாம். எப்படியா? ட்ரெஸ்ஸு பலமா. இன்னைக்கு சேலை வாங்க போகிறோம், சுடிதார் வாங்க போகிறோம், எப்படி வாங்குகிறோம்? ஷால் வாங்குகிறோம், இப்படி தூக்கி பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குது. அது துணியா? நம்ம மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்து விடக்கூடாது. விலை கம்மியாக கிடைக்குது, 50 ரூபாய்க்கு ஷால் விற்கிறான் இந்திக்காரன் வந்து, உடனே அதை வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம எதுக்கு போடுறோம்? நம்முடைய உடை ரொம்ப கவனமா. அல்லேலூயா. ஆண்கள்லாம் அப்படி இல்லை, சொற்று மாதிரி தான் பேண்ட்டை போடுறது. எங்கேயாவது ஆண்கள் லேசான துணிகளை போட்டு பார்த்துருக்குறீங்களா? அவங்க பாருங்கள் சாக்கு மாதிரி போடுவாங்க. ஆனால் இந்த பெண்கள் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம். அதனால் பெண்களுடைய பாருங்கள், சிலர் முறைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் முறைச்சாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சிட்டு வந்ததை பேசி தான். பாஸ்டில் ஒன்று சொல்லி கொடுத்தலாம் நான் பேசலை, எனக்கே பேசுகிறேன், உங்களுக்கே தான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. பெண்கள் முக்கியமாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா பலமான உடையாக இருக்க வேண்டும். சிலர்லாம் இன்றைக்கி ஷால் போடுறது கிடையாது. கேட்டால் ஃபேஷன். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஷால் போடாமையே திரியிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு, நம்ம நடக்கிற நட, நம்ம பார்க்குற பார்வை, இவைகளெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒழுங்கு. இதெல்லாம் பைபிள் சொல்லியிருக்குதா? இதெல்லாம் சொல்லியிருக்கா? எல்லாமே பைபிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெரிய பைபிள் அச்செடுத்தாலும் பத்தாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இது எனக்கு தகுதியா அப்படிங்கிறத நம்ம புரிந்து, அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு பெண் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு போனது நல்லாவே இருக்குது பார்க்குறக்கே. மல்லிகைப்பூ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குமாமா, பின்னாலேயே வந்துடும். சிலர் சபையில் ஊழியம் செய்கிறவங்க கூட தலை நிறைய மல்லிகைப்பூ. எங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனில், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கள, பார்த்து கண்டுபிடிச்சிடுறோம். அதை பார்த்துட்டு வந்து இங்கே போட வேண்டியதாக இருக்குது, போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அது அழகு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அது அழகு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் பொட்டு வச்சுட்டு போகிறது அழகு இல்லை. இது சொன்னால் கேட்கறது கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. வேலைக்கு போகிற இடத்துல அவங்க என்னை பிரித்து பார்க்குறாங்க, இதெல்லாம் வச்சா தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கணுங்கிறதுக்காக நரகத்துக்கு போக முடியுமா? பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. 1 கொரிந்தியர் 10:23 வாசிங்கன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எனக்கு இது தகுதியாக இருக்குமா? இந்த ட்ரெஸ் எனக்கு தகுதி தானா? புதுசாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது, சூனியக்காரி மாதிரியே இருக்குது ட்ரெஸ்ஸு. ஆனால் ஊழியக்காரங்க கூட சொல்கிறேன், பாஸ்டருடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு பாட்டை பார்த்தாக்கா யூடியூப்பில் வந்தா, ஆனால் பேச்செல்லாம் பார்த்தாக்க பயங்கரமாக பேசுகிறாங்க, என்னை போல் யாருமே கிடையாது அப்படின்னு. ஆனால் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா, அவங்களுடைய முக ஸ்டைலை பார்த்தா, மேக்கப்பை பார்த்தா, இவங்கெல்லாம் ஊழியக்காரர் தானா? அப்போது நம்ம எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு இடையூறாக
இருந்து விடக்கூடாது. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா. அடுத்து அதோட முடிக்கல, அது எல்லாம் நமக்கு பக்தி விருத்திய அப்ப எது பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை நாம ஆராய்ந்து பார்த்து, நம்ம ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் போட வேணான்னு சொல்லல, நம்ம முகத்தை அழகுபடுத்த வேணான்னு சொல்லல, அதுக்குன்னு நாளைக்கு குளிக்காம எந்திரிச்சு அப்படியேவும் தலையும் செய்வாம ஒன்றும் செய்வாம பரட்டையோட அப்படி சொல்லலை. நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய தகுதிக்கு அளவாக. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பூர்வ காலத்து ஸ்திரீகள் எப்படி அவங்க தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத குறித்து அங்க பேதுரு சொல்றார் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்றது. தேவன் எந்த அழகை பார்க்கிறாரு? வெளி சரீரத்திற்கு, வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பரவாயில்ல. ஆனா அதை விட அதிகமா உள்ளான மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே. அந்த சாந்த குணம் நமக்குள்ள இருக்குதா? பேரு மட்டும்தான் சாந்தா, சாந்தி அப்படின்னு. ஐயோ, யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுங்க, உங்களை சொல்லலைன்னு பொதுவாக சொல்றேன். நீங்க வாட்டில் என்னத்தான் பேசி நினைச்சிடாதீங்க. உங்களுடைய குணாதிசயம் என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த நபர் யாருன்னு தெரியாது. உடனே எல்லாரும் பாஸ்டர் அவருக்கு தான் பேசுறாரு போல, நம்ம பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு போல. நீங்களா ஒரு கற்பனை கதைகளை கட்டி கொள்ளாதீங்க. வாசிங்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க 6ஆம் வசனம். அந்தபடியே இல்ல 5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து, எது அலங்காரமா? புருஷருக்கு கீழ்ப்படுகிறது அலங்காரமாமா. இப்படிப்பட்ட அலங்காரத்துல தேவன் பிரியமா இருக்கிறாராம். யாருக்கு கீழ்ப்படுகிறது? அதுதானே ஆகாது. புருஷனுக்கு போய் யாராவது கீழ்ப்படிவாங்களா? புருஷனுக்கு போய் யாராவது கீழ்ப்படிவாங்க? அடுத்த வார்த்தை சொல்லி பாருங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். ஆபத்துக்குங்கய்யா, நீங்க வாட்டில் உபவாச ஜபத்தில் வந்துட்டு நீங்க வாட்டில் பசியை உண்டாக்காதீங்க. சரி விடுங்க, போதும். இங்க சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாங்களா? இன்னைக்கு நாம எப்படி கூப்பிடுறோம்? இன்னைக்கு வீட்டுக்குள்ள புருஷனை எப்படி பார்க்குறோம், எப்படி பேசுகிறோம்? மரியாதையே கிடையாது. யாருக்கு கீழ்ப்படியணும், யார்? இதே மற்றவங்கன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை, மற்றவங்களுக்கு நல்ல கவனம். ஆனால் குடும்பத்தில் அப்படி இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, எது நமக்கு அலங்காரமாக இருக்க வேண்டுமாம்? கீழ்ப்படிதலும் அந்த சாந்தம் அமைதல் உள்ள குணம். இந்த பெண்கள் சத்தத்தை உயர்த்தி பேசினாலே அதை பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை தான் சொல்கிறாரு. தயவு செஞ்சு வெளியெல்லாம் பேசும்போது சத்தத்தை உயர்த்தி, எங்கள் வீட்டிலையே கூட பிள்ளைங்களை அடிக்கும் போது திட்டும் போது பார்க்குறக்கே ஒரு பெண்கள்னா அவங்களுக்கு இதுதான். ஆண்கள் சத்தம் போடலாம், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பெண்கள் சத்தத்தை உயர்த்தி பேசும்போது அது ஒரு மாதிரியா இருக்குது, அது அழகு இல்லை. பெண்களுக்கு எது அழகுன்னா அந்த சாந்த குணம், அந்த அமைதி, அந்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் இதெல்லாம் பாவமா, வேதம் எதையெல்லாம் பாவம் சொல்லுகிறது அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேரம் ஓடிட்டே இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அங்கே 19-21. நான் அதை குறித்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. அதற்கு ஒப்பனையாக, அதற்கு பதிலாக நம்ம மாற்றி வேற ஒன்று செய்கிறோம். ஆனால் இந்த பாவத்தையே செய்கிறோம். அதுதான் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்னால் காட்ட போகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை,
பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட பாவத்தை தான் நம்ம செய்கிறது இல்லையே, நம்ம இங்கே விபச்சாரம் பண்ணுறோம், நம்ம இங்கே வேசித்தனம் பண்ணுறோம், நம்ம இங்கே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், சீக்கிரம் வேகமாக எடுத்து வாசிச்சிடலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு, அது இந்த 10 கட்டளைகளில் வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னைக்கு எத்தனை விபச்சார பாவத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அன்னைக்கு சொல்லப்பட்டது வேற, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதனால தான் சாலமோன் சொல்றார், நம்முடைய கண்களுடைய பார்வை நேராய் நோக்க கடவுது, செம்மையா இருப்பதாக. ஒருத்தர் பேசும்போது நம்முடைய கண் எங்க இருக்குது? நம்முடைய பார்வை தப்பா பார்த்துட்டாலே விபச்சார பாவம் செஞ்சாச்சு. ஆனபடினால நம்முடைய கண்கள் ரொம்ப, ஆண்டவர் அதுக்கு என்ன வழி சொல்றாரா? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆமா, நீ ஒத்த கண்ணனா 2 கண்ணை வச்சுட்டு நீ நரகத்துக்கு போவதை விட ஒத்த கண்ணனா பரவது, அது மேலுப்பா, குருடனாயிரு. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, விபச்சாரம் பாவம் செய்யறது இல்லையே, பழைய ஏற்பாட்டு காலத்து சொன்ன விபச்சாரம் பாவம் செய்யறது இல்லை தான். ஆனால் இயேசு சொன்னதான சொல்லி உதாரணத்துக்கு சொன்ன அந்த பாவத்தை இன்னைக்கு எத்தனை பேர், ஆண்கள் பெண்களையோ பெண்கள் ஆண்களையோ தவறான எண்ணத்தோட பார்த்தாலே அது பாவம். ஒருவேளை இதுவரைக்கும் நமக்குள்ள அப்படிப்பட்டதான எண்ணங்கள் பார்வைகள் இருந்திருக்கும் என்றால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை, நம்ம போய் எங்கேயும் விக்கிரக ஆராதனை செய்யறது இல்லையே, அவங்க தான் எல்லாம் ஊர் ஊராக கொட்டு அடிச்சுட்டு திரிகிறாங்க, போய் பண்ணுறாங்க. நான் விக்கிரக ஆராதனை செய்கிறதே இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் ஒரு வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை நாம செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எபேசியர் 5:5 வாசிக்கலாம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது, நல்ல கவனிங்க, இது ஒரே லைன்ல கொண்டு வர பாருங்க. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, அப்போ பொருளாசை எதை எதிர்கடையாலும்? ஆமா, இங்க யாராவது சொல்லி எனக்கு பொருளாசையே இல்லைங்க, எனக்கு பண ஆசையே இல்லைங்க, எனக்கு நகை ஆசையே இல்லைங்க, பொருளாசையே எனக்கு கிடையாதுங்க இருக்கிறோமா? பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனையாம். அப்ப இந்த விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே காணப்படும் என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டகம் பண்ணுதல், அதாவது இங்க ஒன்னு சொல்லி கொடுத்து அங்க ஒன்னு சொல்லி கொடுத்து குடும்பத்துக்குள்ள ரெண்டகம் பண்ற ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படி பண்றது எதுக்கு அடையாளமா? பில்லி சூனிய பாவத்திற்கு அடையாளமா? எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்க ஒன்னு சொல்லி கொடுக்கறது அங்க ஒன்னு சொல்லி கொடுக்கறது, ஆராதனை முடிஞ்ச வீட்டுக்கு போக மாட்டாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க நின்று, கூட்டமா கூட்டமா, ஆண்கள் இல்லை பெண்கள். அதை சொல்லிட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பூகமே வெடிக்கும். ரெண்டகம் பண்ணுதல் எப்படிப்பட்ட பாவத்துக்கு அடையாளமா? பில்லி சூனியம். நாங்களும் பில்லி சூனியமே போகிறது இல்லைங்க, குறி கேட்கவே போறது இல்லைங்க, போகிறது இல்லை, நம்மளே பில்லி சூனி வைக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசுகிறோம், இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி கொடுத்து அங்கே இங்கே சொல்லி கொடுத்து ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நம்மனால வருது அப்படின்னா
பிள்ளி சூனிய பாவம் செய்யறன்னு அர்த்தமா? அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். முரட்டாட்டம் பண்ணுறது விக்கிரக ஆராதனைக்கும் அது சரியாக இருக்கிறது என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு வேளை முரட்டாட்டம் இருக்குதா? விக்கிரக ஆராதனைனா போய் கோயிலில் போய் அவங்க கோயிலில் நிற்கிறது, மாலை போடுறது, அது மட்டும் இல்லை. மரித்து போனவங்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு, அதுக்குன்னு மரித்தவங்களை ஃபோட்டோவை வீட்டில் வைக்காதீங்க. உங்கள் அம்மா போட்டா அப்பா போட்டா ஞாபகார்த்தம் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு பிரேமை போட்டு, லைட் செட்டிங்கை போட்டு, லைட்டை போட்டு, மாலையை போட்டு அப்படி வைக்கும்பொழுது அது விக்கிரகமாக மாறிடுறது. அப்போ விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து நிதானித்து நம்ம செய்ய வேண்டுமா? நேரம் அதிகமாக போயிட்டே இருக்குது. நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 6:16-19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே தேவனுக்கு பிடிக்காத ஒரு 6 பாவங்களை 7 ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அருவருப்பு தான். மேட்டிமையான கண், பொய் நாவு, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதால். எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல நேரம் இல்லை, நேரம் ஓடிட்டே இருக்குது. ஆனபடினால மற்றவர்களுக்கு விரோதமாக அபத்தம் பேசுகிறது, பொய் சாட்சி சொல்லுகிறது, மேட்டிமையான கண்ணு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் என்றால், புரணி பேசுவது, குறை பேசுவது, இதெல்லாமே தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. இன்னைக்கு எத்தனை பேர் குறை பேசுகிறோம்? ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படினால இந்த காரியத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 31:26 சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம். எப்படியா? வாயை திறந்தாலே ஞானம் விளங்கும். யாருக்காவது ஒரு பிரச்சனை, மனசு சங்கடமாக இருக்குன்னா அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், அந்த சிஸ்டர்கிட்ட, அந்த அம்மாட்ட போய் சொல்லுவோம். அவங்க நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அந்த சிஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான் அப்படிங்கிறது மாதிரி போயிருச்சு. ஏன்னா நம்மளுடைய குணாதிசயம் அப்படியாக ஆனபடினால வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 25:11, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிறதான வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பல. அப்போ நம்ம வாய் ஞானம் விளங்க திறக்கணுமா? நம்மக்கிட்ட ஞானத்தை மக்கள் பார்க்கணும், சரியான முறையில் நம்ம பேசணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6:14-15 சொல்லுகிறது, மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம்மளுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட முடியாது. இந்த பூமியில் நான் தப்பு செய்யலை அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரிடத்துலையும் தப்பு இருக்குது. ஆனால் மற்றவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை பொறுத்துக்குள்ள நமக்கு மனசு வரல, மற்றவங்களை மன்னிக்க முடியறதில்ல. அப்படின்னா நம்மளுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. ஆனபடினால மன்னிக்கிற காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க செய்கிற பாவங்கள் நாம மன்னிக்க வேண்டுமா, அதை பொறுத்து கொள்ள வேண்டுமா? நீதிமொழிகள் 3:7 சொல்லுகிறது, நமக்குள்ள தற்பெருமை இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் வெறுக்கிறாரு. பாஸ்டர் கூட ஆராதனை நேரத்தில் சொன்னார், ஆலயத்துக்குள்ளே 2 மனுஷங்க வராங்க, ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நீதிமானாய் வருகிறான், ஆயக்காரன் பாவியாய் வருகிறான். நல்லா கவனிங்க. பரிசேயன் எப்படி வர்றான்? அவங்ககிட்ட ஒரு தப்புமே இல்லை. அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன். எங்கே யாராவது இருக்கீங்களா? வாரம் 2 நாள் உபவாசம் இருக்கிற ஆள் இருக்கீங்களா? இல்லை. உங்களை விட என் சம்பாதித்தத்துலலாம் தசமாக கொடுக்குறேன், நான் மற்றவங்களை போல கிடையாது, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பர்ஃபெக்டாக உள்ளவன் வரான், இன்னொருத்தன் பாவியாக வர்றான். ஆனால் வெளியே போகும்போது பர்ஃபெக்டாக நீதிமானாய் வந்தவன் பாவியாக போயிட்டான், பாவியாக வந்தவன் நீதிமானாக போயிட்டான். காரணம் என்ன? தற்பெருமை. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு தவறும் கிடையாது, நான் ஞானி, எனக்கு எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்களை கை நீட்டுறது, அவங்கள பாரு, அவங்க எப்படி பண்ண, மற்றவங்க ஒரு காரியம் தப்பு செஞ்சு அதை பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது, பொங்கி எழுந்துடுறோம்.
நம்ம 1000 தப்பு பண்ணுறோம், ஆனால் மற்றவங்க யாராவது சின்ன தப்பு பண்ணிட்டா நம்மளால் பொறுத்து கொள்ள முடியறதில்ல. அப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் என்றால், நம்ம நீதிமான்களாக இருந்தாலும், நம்ம இடத்துல எல்லா நல்ல குணங்கள் இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் அது வெளியே போகும்போது அது தீமையாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுக்கும் சில விஷயங்களை பேச வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும். இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். யாத்திரையாகமம் 21:17 சொல்லுது, பெற்றோர்களை சபித்தால் அவர்களுக்கு மரண தண்டனையா. பெற்றோர்களை எதிர்த்து பேசுறது, பெற்றோர்களை மரியாதை இல்லாமல் பேசுறது. இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் எப்படின்னு தெரில. நீங்களாம் எப்படி? நாங்களாம் எங்கள் அம்மாவை மரியாதையாக பேசுவோம், எங்கள் அம்மா அப்பாவை மரியாதையாக பேசுவோம்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் கை தூக்குறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேறங்குச்சு, உங்களை நல்லவங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன். அம்மாட்ட எப்படி பேசணுமா? மா இங்கே வா, என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியாட்டா. ஆமாம், வா போ. ஆரம்பத்தில் வாங்க போங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, இறந்துட்டாங்க வயசாய். ஆனால் ஒரு தடவை கூட எங்கள் அம்மாவை அப்பாவை வா போன்னு பேசுனதே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு 3 அக்கா. 3 அக்காவில் ஒரு அக்காவும் கூட வாக்கா போக்கா அப்படி சொன்னது கிடையாது. வாங்க போங்க அப்படி தான் வளர்த்துனா. எங்கள் அம்மா அப்பா பெரிய பக்திமான் கிடையாது, படித்தவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போனவங்க கிடையாது, வேத அறிவு உள்ளவங்க கிடையாது. ஆனால் அன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், வேதத்தை படிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், எத்தனை அறிவுரைகளை கேட்குறோம். ஆனால் மரியாதைங்கிறத இன்றைக்கி காணோம். பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். பெற்றோர்களை யாத்திரையாகமம் 21:17 சொல்லுகிறது, பெற்றோரை சபித்தால் அவங்களுக்கு என்ன தண்டனையா? மரண தண்டனை. நல்லா கவனிச்சுக்கங்க. சரி, நேரம் இல்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை விட நீ வேற யாராவது மேலே நீ அன்பு வச்சினா நீ எனக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் மேலே தான்ப்பா ரொம்ப அன்பு வைக்கணும். என்னை விட யார் மேலேயும், உங்கள் அம்மா மேலேயோ, உங்கள் அப்பா மேலேயோ, உங்கள் அண்ணன் மேலேயோ, மனைவி மேலேயோ, பிள்ளைங்க மேலேயோ, கணவன் மேலேயோ அதிக அன்பு வச்சிடக்கூடாது. முதல் அன்பு யாருக்கு மேலே தான்? என் மேலே தான் வைக்கணும். அப்படி நீ வேற யாராச்சும் மேலே வச்சின்னா நீ எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா மேலே அப்பா மேலே வச்சிடக்கூடாது. அம்மா மேலே அப்பா மேலே வச்சா பரவாயில்லையே, எவனே தெரியாது, 6 மாதம் தான் ஆச்சு பார்த்து, அவன் மேலே அன்பு வச்சுட்டு நீ இல்லைன்னா செத்துருவேன். அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும்? இன்னைக்கு காதல் என்கிறதான போர்வையில் பல தவறுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை காதல் பண்ணுற வயசில் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். உடனே சொல்கிறாங்க, அப்பா நம்மளை சொல்லலை, தப்பிச்சிட்டோண்டி. வண்டியில் போகிறது, கட்டி பிடிச்சிட்டு போகிறது, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்னென்னலாம் தப்புணுமோ அந்த தப்பெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைங்க யாரும் வாலிப பசங்களை தொட்டு பேச விட்டுறக்கூடாது. ஸ்கூல்லையும் சரி, சர்ச்சிலையும் சரி. வாலிபர் ஆராதனைன்னு சொல்லி ஒரு கும்மாளம் போடுறாங்க பாருங்க, தோளில் கை போடுறது, தொட்டு பேசுறது, இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சத்தமாக இருக்கும்? இது பிரசங்கம் மாதிரி தெரிலையா? கவனிங்க, உங்கள் வாலிபத்தை ரொம்ப காத்துக்கொள்ளணும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கையில் கொடுத்துறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கையில். சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை. ஆமாம், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு காலம் எப்படி இருக்குன்னா, அந்த கலிகாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோசமான காலத்தில் வாழ்கிறோம், கொடூரமான காலத்தில் வாழ்கிறோம். வாலிப பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இனியும் எதெல்லாம் தேவனுடைய பார்வையில் தப்பு அப்படிங்கிறத வேகமாக சொல்லிடுறேன். யாத்திராகமம் 20:8 சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா. ஓய்வு நாள் எப்படிப்பட்டது? அது பரிசுத்தமானது. 500 1000 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டு ஓடுறோம் பாருங்க. ஆனால் அது அப்படிப்பட்டது தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்ட தப்பு. எபிரேயர் 10:25-26 சொல்லி, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள்.
நாட்கள் எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு புத்தி சொல்லணும். நன்மை தீமை தெரிஞ்சதுக்கு அப்புறமும், சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மனப்பூர்வமாய் நம்ம தவறு செய்வோம் என்றால் அதற்கு செலுத்த வேண்டிய ஒரு பலியோ, அதற்கு செலுத்த வேண்டிய ஈடு கட்டுறதுக்கோ எதுவும் இல்லைன்னு அங்கே வேதம் சொல்லுகிறது. அதுபடினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறோம். ஓடி வந்து நல்லா ஃபேன் இருக்கிற இடமா, ஏசி இருக்கிற இடமா பார்த்து உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் தூக்கத்தை போடுவோம் பாருங்க. எப்படா ஆராதனை நடத்துவாங்க, எப்படா ஜப குறிப்பு ஜபம் நடத்துவாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:17, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இங்க வந்து நின்றுட்டு துதிக்கல, கை தட்டல, பாட்டு பாடலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்துட்டோன்னு அர்த்தம். ஆனபடினால ஆராதனைக்கு வருவது முக்கியம். வந்து முழுமனதோட தேவனை ஆராதிக்கணும், இணைந்து கர்த்தரை துதிக்கணும். அதை தேவன் பிரியப்படுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 22:21 சொல்லுகிறது, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். இது தேவன் கொடுத்ததான கட்டளை, தேவன் கொடுத்த பிரமாணம். ராயனுடையதே ராயனுக்கும், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை அரசாங்கத்துக்கு செலுத்தணும். செலுத்தாட்டா குற்றம். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். முதற் பலன் தேவனுக்குரியது. நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு அது தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை திருடுறோம், அப்படின்னு வஞ்சிக்கிறோம், தேவனை ஏமாற்றுகிறோம். தேவனை ஏமாற்றுவது எவ்வளோ பெரிய குற்றம். மனுஷனை ஏமாற்றுறதே குற்றம். ஆனால் மனுஷன் கடவுளை ஏமாற்றுவது, கடவுளை வஞ்சிப்பது, அது எவ்வளோ பெரிய குற்றம். ஆனபடினால தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுக்க வேண்டியது அவசியம். இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமாக. லேவியராகமம் 20:27 சொல்லுகிறது. அங்கே ஒரு வசனத்தை மட்டும் வாசிருங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். லேவியராகமம் 20:27 அஞ்சனம் பார்க்கிறவர்களும் ஆமா, நாள் பார்க்கறது நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்க்கறவங்கலாம் கொலை செய்யப்படணுமா? நம்ம நாள் பார்க்க மாட்டோம். எப்போ பார்ப்போம் தெரியுமா? கல்யாணம் வைக்கும் போது, கல்யாணத்துக்கு டேட் குறிக்கும் போது தான் அந்த நாளை பார்ப்போம் கரெக்டாக. ஆனால் அப்படி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறதே கிடையாது. அதெல்லாம் யார் போடுறான் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் பூசாரி குறி சொல்கிறவன் அவன்கிட்ட கேட்டு அதைய பார்த்துட்டு வந்து ஊழியக்காரன் கல்யாணம் நடத்தி வைக்கணும்னா அதுக்கு அவனையே கூப்பிட்டுலாம்ல. தேவ பிள்ளைகள் இந்த நாள் பார்க்கறது, இந்த நேரம் பார்க்கறது, இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? கொலை செய்யப்பட கடவர்கள். அதனால் இனிமேல் அப்படிப்பட்ட கேலண்டரை திருப்பி பிள்ளைங்களுக்கு சீர் வைக்கும் போது, இல்லை வளகாப்பு வைக்கும்போது, கல்யாணம் வைக்கும்போது, இப்படிப்பட்ட காரியத்திற்கு நேரங்காலம் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். எதெல்லாம் பாவம் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் பாவமா. இந்த பழத்தை சாப்பிட்டா தப்பா? வயிறு தான் நினையும். ஆண்டவர் தானே படைச்சாரு இந்த பழத்தையும். இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பா. இப்படிதான் ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பையன், இவர் பிரசங்கம் பண்ணி சொல்லி, ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்கப்பா அப்படின்னு. எல்லாம் வாலிய பசங்க. அந்த பையன் கேட்டானா, எல்லாத்தையும் படைச்சது ஆண்டவர் தானா? அவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் படைச்சவர் ஆண்டவர் தான். கரெக்டாக சொல்லுங்க, எல்லாத்தையும் படைச்சவர் ஆண்டவர் தானா? சந்தேகம் இல்லையே. ஊழியக்காரர் சொல்றாரு, எல்லாத்தையும், உலகத்தில் இருக்க அத்தனையும் படைச்சது ஆண்டவர் தான். மாற்ற மாட்டீங்களே? மாற்ற மாட்டேன். அப்போ கஞ்சாவை படைச்சது கஞ்சா. உடனே இவர் பார்த்தாரு, என்னடா நம்ம இன்னைக்கு மாட்ட வச்சுருவான் போல இருக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி சொன்னார், ஆண்டவர் தான் படைச்சாரு. அப்போ கஞ்சா குடிச்சா தப்பா? சிகரெட் குடிச்சா தப்பா? பான் பிராக் போட்ட தப்பா? எல்லாம் ஆண்டவர் தானே படைச்சாரு, ஆண்டவர் படைச்சு தான் வந்துச்சு, இதெல்லாம் தப்பு. சிலர்லாம் பார்க்குறாங்க, கரெக்டாக தான், கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கிறாரு, இது தப்பா? உடனே அவர் சொன்னார், தப்பு இல்லைப்பா, போய் கஞ்சாடி, பாஸ்டர் கஞ்சா குடி, சிகரெட்டு குடி, போ, என்ன வேணா பண்ணு, அந்த பக்கத்தில் அரளி செடி இருக்குவார், அரைச்சி அதையும் குடி. அதையும் ஆண்டவர் தான் படைச்சாரு. அது குடிச்சு செத்துருவோமே, அப்படிதான் அறிவு கிட்டவனே. எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அறிவையும் கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்து நீ வாழ்ந்துக்கோ. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. எது தப்பு, இது தப்பா, இது தப்பா? ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கிறோம், நாடகம் பார்க்கறது தப்பா,
நீங்கள் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவராக இயேசுவும் உங்கள் கூட உட்காந்து அந்த நாடகத்தை பார்ப்பாருன்னா பாருங்க, தப்பு இல்லை. சிகரெட்டு குடிக்கும் போது ஆண்டவருக்கும் ஒரு கொடுத்தா அவரும் வாங்கி இழுப்பாரு அப்படின்னா நீங்கள் குடிங்க, தப்பு இல்லை. எல்லாத்தையும் நம்ம இப்படி யோசிச்சிட்டோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, என்னையும் சேர்த்து தான். இந்த உலகத்தில் தன்னிடத்தில் பாவம் என்ற இல்லை என்று ஒருவன் சொல்லுவானால் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுகிறான். ஆனால் ஒன்று வேதம் சொல்லுங்க, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா பாவத்தை உணர்த்துகிற வேலை. நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு, நம்ம உணர்த்துறாரு. நம்ம தப்பு செய்யும் போது நமக்கு உணர்த்துறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, வேத வசனம் இருக்குது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பிரசங்க நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துறாரு, பைபிள் படிக்கும் போது உணர்த்துறாரு, ஜெப நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துறாரு. அப்படிப்பட்ட உணர்வுகள் வரும் பொழுது நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர என்னைய குத்தி காட்டிட்டாங்க, என்னை சொல்லி காட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு கேங்கு கூட்டு சேர்ந்துட்டு ஊழியக்காரருக்கு விரோதமாக குடி பிடிச்சிடுறது, எந்திரிச்சிடுறது. அப்படி இல்லை. எனக்காக ஒரு வார்த்தை வரும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டா நாம தேவனுக்கு பிரியமாய் மாறிடலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பூரண பரிசுத்தவான்கள் ஒருவனும் கிடையாது. எல்லாரும் பரிசுத்தத்தை நோக்கி செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லார் இடத்துலையும், நம்முடைய கண்ணில், நம்முடைய இருதயத்தில், சிந்தையில், நம்முடைய நடத்தையில் விக்கிரகாராதனை இருக்குது, நமக்குள்ள விபச்சார பாவம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணுமா? பாவத்தினுடைய விளைவு என்ன? சின்ன சின்ன தப்பு தான், சின்ன சின்னதான். இதனுடைய விளைவுகள் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இதோட்ட முடிக்கல. இதிலிருந்து விடுதலையாக என்ன பண்ணணும், இதை அறிந்து கொண்டு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ முடியுமா? முடியும். நோவா அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார், பிள்ளைகளோட மனைவியோட தான் வாழ்ந்தார். ஆனாலும் கூட தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோட இணைந்து நடந்தாராம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் பிசாசு நம்மளை பிரிக்கிறதுக்காக சில காரியங்களை கொண்டு வந்து எதெல்லாம் கொடுத்தா தேவனோட விட்டு பிரிப்பானோ. இன்னைக்கு தேவனை விட்டு பிரிக்கிற பெரிய ஒரு முக்கியமான காரியம் இந்த ஃபோன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ஃபோனுக்கு நம்ம கொடுக்குற நேரம் தேவனுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத சிந்திச்சுப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இன்னைக்கு மனிதர்களோடு பேசுறதுக்கு கொடுக்கிற நேரம் தேவனுக்கு கொடுக்கிறோமா? தாவீது ஒரு இடத்துல விழுந்து போகிறான். என் மகன் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு தெளிவா எடுத்து பேசுகிறார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் பரஸ்திரி என்கிறதான ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்து அவளுக்கு விலகி நட. அவளுடைய வார்த்தை தேனை போல இனிக்கும். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனால் கடைசியில் அது மரணத்தில் கொண்டு போய் விடும். ரொம்ப ஜாக்கிரதையாரு. அவள் வழியில் நடக்காத. உன் கண்ணை பாதுகாப்பு வச்சுக்கோ, உன் இருதயத்தை காத்துக்கோ, உடைய வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும். உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார், ஞானமா நட அப்படின்னு புத்திமதியை சொல்லுகிறார். நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழணும், எதை செய்யணும், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லித்தாங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு, ஆமா, இன்னைக்கு சொல்லப்பட்ட பல காரியங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப நேரம் விளக்கலை, ஒரு பட்டியல் மாதிரி தான் எடுத்து காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லப்பட்டதான பாவங்கள்ல அந்த தவறுகள் என்கிட்ட இருக்குது. இந்த குறை பேசுற ஆவி என்கிட்ட இருக்குது, ரெண்டகம் என்ற ஆவி என்கிட்ட இருக்குது, பெருமை என்கிட்ட இருக்குது, மன்னிக்க முடியாம நான் இருந்தேன், என்னுடைய பார்வையில தவறு இருந்துருச்சு, என் பேச்சில் தவறு இருந்திருக்கு, என்னுடைய இருதயத்தில் தவறான யோசனை இருந்துச்சு. ஆண்டவர் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து இந்த 2 வரிய பாடலா பாடி அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தே
உம்மை நோக செய்தே நான் பாவம் செய்தே, உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கு இயேசுவே. எத்தனை பேர் உண்மையா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை பெறுகிறவர்களாக, அந்த பரிசேயனை போல அல்ல, அந்த ஆயக்காரனை போல பாவியான எங்க மேல கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்க மேல கிருபையாருங்க. எங்களுக்குள்ள காணப்படுகிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நீங்க அருவருக்கிற குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எங்களிடத்துல இருக்கும் என்றால் அவைகளெல்லாம் நாங்கள் குப்பை என தூக்கி வீச எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை தற்பரிசோதனை செய்து எங்களை சரி செய்து கொள்ளும் போது கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம், கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிற கிருபை அளவில்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரும்போது அவர் கிருபை மேல கிருபை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த கிருபை மேல கிருபை நமக்கு வரும்போது இந்த பூமியில சகல விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது எங்க ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் நமக்குள்ள இருந்துட்டா தேவனுக்கு பிரியமா நம்ம நடப்போம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த 3 நாள் கூட்டங்கள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும். தங்கள் வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் பாவங்கள் காணப்படுகிறதோ அதையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். அருமையான பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவரை ஆசீர்வதிங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய பிரதிபலனை கர்த்தர் தருவீராக. உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில் இவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும். இவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். இவர்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் ஆலயத்திற்கு கர்த்தர் ஆண்டவரே தருவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இன்று வந்த அத்தனை ஜனங்களும் நாளை தினத்தில் தடையில்லாமல் வர கர்த்தர் கிருபை பாராட்டும். இன்று வர தடைப்பட்டவர்களும் நாளை தினத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமையை நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.